வணக்கம். இன்னைக்கு சந்தையை ஆரம்பிக்கும் போதே ஒரு கேப் டவுனோட ஆரம்பிச்சது. ஒரு 70-80 பாயிண்ட் கம்மியா தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமுமே தொடர்ந்து சரிவை நோக்கி தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு டேவோட லோவஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 24,427. நேத்து மாரியே இன்னைக்குமே அந்த ரிவைஸ்டு சிஏஎஸ் சிஸ்டம் மூலமா 3:30க்கு அப்புறம் நடந்த ட்ரேடிங்ல நிஃப்டி வந்து திரும்பவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு செஷன்ல மட்டுமே ஏறக்குறைய ஒரு 150 பாயிண்ட் ஏறி இருக்கு. இது நிஃப்டியில மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குது, சென்செக்ஸ்ல நடக்கிறது இல்ல. காரணம் வந்து இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஸ்டாக் வந்துட்டு அதிக வெயிட்டேஜ்ல நிஃப்டியில தான் இருக்கு. சென்செக்ஸ்ல வந்து கொஞ்சம் கம்மி வெயிட்டேஜ்ல பேலன்ஸ் அவுட் ஆயிடுச்சு. இதை வந்து செபி சீக்கிரம் சரி பண்ணணும், இல்லைன்னா இது ஒவ்வொரு நாளுமே டிஸ்டார்டட் பிரைசிங்கா தான் முடியுது. பாப்போம் எவ்வளவு நாள் இப்படி ஓட்டுறாங்கன்ட்டு. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட்ல எல்லாமே ரெட் தான், எக்ஸப்ட் ஃபார் மைக்ரோ கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ். அது மட்டும் கொஞ்சம் பார்டர் லைன்ல கிரீனா இருந்தது. மைக்ரோ கேப்ஸ் அதிகபட்சமா கெயின் பண்ணி இருந்தது, 0.43% கெயின் பண்ணி இருந்தது. செக்டரல் இண்டிசஸ் மிக்ஸ்ட் பேக் மாதிரி இருந்துச்சு. ரியாலிட்டி -2.39%, சிமெண்ட் வந்து 1.17% டவுனா இருந்தது. அதுக்கப்புறம் ரீட்ஸும் ஆயில் அண்ட் கேஸும் ஒரு 1.15 1.04% டவுனா இருந்தது. இன்னைக்கு அதிகபட்சமா கெயின் ஆனது பாத்தீங்கன்னா மீடியா 2.03%. நேற்று ஜி என்டர்டைன்மெண்ட்னால அதிகமா அடி வாங்கினால இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இதை இன்னைக்கு நிஃப்டியோட ஹீட் மேப். டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஹிண்டால்கோ, ட்ரெண்ட், ஜியோ ஃபினான்ஸ், ஐடிசி. டாப் லூசர்ஸ் பார்த்தா கிராசிம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஆட்டோ, மேக்ஸ் ஹெல்த், ரிலையன்ஸ். இன்னைக்கு கெய்னர்ஸோட லூசர்ஸ் அதிகம் நிஃப்டியில. இதுதான் சந்தையோட இன்னைக்கு மார்க்கெட் பல்ஸ். 14 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆயிருந்துச்சு, 35 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆயிருச்சு நிஃப்டி 50ல. ஓவரால் மார்க்கெட்ல 1600 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆயிருச்சு, 1700 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆயிருந்தது. 30 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோல ட்ரேட் ஆயிருக்கு, 141 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைல ட்ரேட் ஆயிருக்கு. 79 ஸ்டாக்ஸ் லோவர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணிருச்சு, 128 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணிருச்சு. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு டிஐ வித்திருக்காங்க 936 crores, எஃப்ஐஏ வாங்கியிருக்காங்க 2446 crores. க்ரூட்ல இருக்க பிரஷர் நல்லாவே ஈஸ் அவுட் ஆயிருக்கு. பிரெண்ட் வந்து $80 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து $4100 பெர் அவுன்ஸை தாண்டிடுச்சு இன்னைக்கு. சில்வர் பெரிய சேஞ்ச் எதுவும் கிடையாது, $59 பெர் அவுன்ஸுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து ₹20 கரெக்ட் ஆகி 13,200 க்ளோஸ் பண்ணிருக்கு. சில்வர் விலையில எந்த மாற்றமும் இல்ல, ₹235. 2-3 நாளா தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்த ரூபா இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீக் ஆயிருக்கு, 95.35. க்ரூட்ல இருந்த பிரஷர் ஈஸ் ஆன உடனே டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் கரெக்ட் ஆயிடுச்சு. 100 பாயிண்ட் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 99.93. இப்போ சந்தையில சிஏஎஸ் சொல்லப்படுற க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம் கூடிய விரைவில் செபி பிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்த நிஃப்டி டிஸ்டார்ஷன் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும் போல் இருக்கு. இது ஒன்னா ட்ரேடர்ஸ்க்கு விவரம் பத்தல, அதை மீறி நடக்கிறது இது, இல்லைன்னா இந்த லாஸ்ட் மினிட் ட்ரேடிங் வந்துட்டு நிஃப்டி க்ளோஷர் பாயிண்ட்டை கரெக்டான சந்தையோட முகப்பா காமிக்கிறதுக்கு தவறுதுன்னு தெரியுது. செபி என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். இந்த டெய்லி சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.